மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, ஓடி ஓடி எங்களை உலகத்தோடு இணைத்துக் கொண்டிருக்கிற ஊடக நண்பர்களே, மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்வியாளர்களே, அரங்கம் நிறைய வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரியவர்களே, மேடைக்கு மேலேயும் கீழேயும் நம்மை அமர வைத்துவிட்டு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸாக நின்று கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே, தன்னார்வலர்களே, வாலண்டியர்களே, ஒரு நல்ல புகைப்படத்தை எடுப்பதற்காக சீறி பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை போட்டோகிராஃபர் தம்பிகளே, தங்களுடைய உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குட்டீஸ்களே, அனைவருக்கும் அமைச்சரின் அல்ல உங்கள் அன்பு சகோதரனின் காலை வணக்கத்தை முதலில் உரித்தாக்குகிறேன். ராதா பாலச்சந்தர் மேடம் அந்த கதையை ஆரம்பிக்கும் போதே தெரியும் அது நான் தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கன்னு. ஏன்னா என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸ்கூல் எஜுகேஷன் சம்மந்தமான மீட்டிங்ஸ் போகும்போதெல்லாம் நான் சொல்வேன், டீச்சர்ஸ்டையோ ஓனர்ஸ்டையோ நான் சொல்வேன், நல்லா பிரைட்டான ஸ்டூடெண்ட் இருப்பான், அவனை நீங்கள் பயங்கரமாக கொண்டாடுவீங்க சொல்வீங்க. அதே கிளாஸில் ஒரு ஸ்லோ லேர்னர் இருப்பார், மெதுவாக தான் கற்றுக்குவார், அவர் வேகத்தில் கற்கும் குழந்தை ஒன்று இருக்கும். அது யாரும் கிடையாது, அது நான் தான். அது அந்த மினிஸ்டர்னு நினச்சி அந்த குழந்தையும் உள்ளே சேர்த்துக்கங்க, விளையாட்டில் சேர்த்துக்கங்க, டிஸ்கஷனில் சேர்த்துக்கங்க, அவங்கள அரவணைங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது மாதிரி இன்னைக்கு இந்த மேடையில் ராதா மேடம் பேசுகிற போது அவங்கள பற்றி பேசுகிறாங்க, அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய நம்மளை பற்றி பேசுகிறாங்க. இது யாருக்காக பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்காகவும் அவங்க பேசுகிறாங்க. குழந்தைகள் எதையாவது சாதிக்கணும்னு கட்டாயமே இல்லை. ஒரு குழந்தையாக இருப்பதே ஒரு பெரிய சாதனை. அதுக்கு மேலே என்ன சாதனை வேணும்? நான் முதல் முறையாக வாழ்க்கையில் ரொம்ப போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே மீடியாவில் சோஷியல் மீடியாவில் கிடைத்த எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி ஒரு கார் வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம், கர்வம். பெரிய கார் வாங்கிட்டு அப்போ என்னுடைய அக்கா குழந்தைக்கு ஒரு 3 வயசு இருக்கும். போயிட்டு வா மாமா உன்னை காரில் ரவுண்ட் கூப்பிட்டு போகிறேன்னு காரில் உட்கார வச்சு சீட் பெல்ட்லாம் போட்டு கார் போகுது பயங்கரமாக. அந்த குழந்தை அப்படியே வருது. நான் சொல்கிறேங்க பார்த்தியா, ஏசி இருக்குது பார்த்தியா, பாரு கார் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க, பாரு ஆடியோ சிஸ்டம் இருக்குது பாருங்க, பாரு ப்ளூடூத் இருக்குது பாரு, எனக்கு பார்த்தியா, இங்கே பார்த்தியா என்கிட்ட கார் இருக்குது பார்த்தியா அப்படின்னு நான் சும்மா விளையாட்டுக்கு பேசிகிட்டே வரேன். ஒரு 2 டேர்ன் போயிட்ட உடனே டக்குன்னு அது பேக்லேருந்து எடுத்து இங்கே பார்த்தியா என்கிட்ட கலர் பென்சில் இருக்குது பார்த்தியா அப்படின்ட்டு வச்சிருச்சு. 16 லட்ச ரூபா காரு, 10 ரூபா கலர் பென்சிலை காமிச்சிட்டு குழந்தை முடிச்சிருச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இது ஒரு தத்துவ ஞானி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு 16 லட்சம் ரூபாய் கார் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரே ஒரு கலர் பென்சில் போதுங்க, எல்லா குழந்தையும் மகிழ்ச்சியாக இருக்குங்க. அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம கற்றுக்கணும். நல்லா கை தரலாம் அந்த குழந்தைகளை கற்று. நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்னே நினச்சிட்டு இருக்கோம்ல, நாம் அவங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கலாம். ஷேரிங்க, கேரிங்க, உணர்வுகளை நேர்மையாக வெளிப்படுத்துறது. பெரியவங்க நம்ம எவ்வளோ ஃபேக்காக இருக்கோம்ல, உள்ளுக்குள்ளே பயங்கர கோபமாக இருக்கும். இல்லை பார்ப்போம் சார், மினிஸ்டர் சார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் அன்றைக்கே நினச்சேன் சார் நீங்கள் தான் வருவீங்கன்னு. உள்ளுக்குள்ளே நிறைய ஏதோ ஒரு கோபங்கள் இருக்கும். ஆனால் வெளில பார்க்கும்போது சிரித்த மாதிரி முகம் வச்சு நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படிம்போம். இப்போ சாப்பிடலன்னு சொன்னால் என்ன சாப்பிட வாங்கி தர போகிறீங்களா, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கேட்குறது. ஆனால் ஒரு குழந்தை தெளிந்த நீரோடை போல தன் உணர்வுகளை அப்படியே வெளிப்படுத்தும். பசி, துக்கம், தூக்கம், அன்பு, மகிழ்ச்சி, எதை பார்த்தாலும் சந்தோஷப்படுறதுக்கு நமக்கு குழந்தையின் கண்கள் வேணுங்க. சாலையில் ஒரு யானை நடந்து வருது, ஐயோ யானை மிதிச்சிருமோன்னு நினச்சோம்னா நம்ம பெரியவங்க ஆஹா யானை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு யானை அகன்ற கண்ணோட பார்த்தா குழந்தை. நம்ம ஒரு பீச்சுக்கு போகிறோம், பீச்சை பார்த்தோம்னா இப்போ சுனாமி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சா நம்ம பெரியவங்க. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக நினைப்போம் தெரியுமா. புதுசாக ஒரு வீடு கட்டியிருப்போம், உள்ளே நுழைஞ்சவனே மைண்ட் யோசிக்குது ஸ்ட்ராங்காக இருக்குமா, பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு குழந்தை இருந்துன்னு வைங்களேன், ஒரு மணல் வீடு போதும், பீச்சில் கண்ட ஒரு மணல் வீடு இப்போ சந்தோஷமாய் துள்ளி குதிச்சு ஓடி சுற்றி ஒரு சறுக்கு மரம் போதுங்க. ஏற்றி விடுற ஏணி கூட கிடையாது, அதில் ஏறினாலே சறுக்கி தான் விடணும். வாழ்க்கையில் சறுக்கி விழுந்தா எவ்வளோ வேதனையாக இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு சறுக்கு மரம்ல ஏறி சறுக்கி கீழே விழுந்து மகிழ்ச்சி அடைய ஒரு குழந்தையின் மனசு வேணும்னா நாம் குழந்தைகளுக்கு எதுவுமே கற்றுக் கொடுக்க வேண்டாங்க. அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து நம்ம எதையாவது கற்றுக் கொடுங்க, மகிழ்ச்சியாக வளர்ந்து அப்படின்னு அந்த கற்றுக்க. அப்புறம் இன்னொன்று ஒரு அன்பு வேண்டுகோள், குழந்தைங்களை அவர்களின் இயல்பிலேயே இருக்க விட்டுருவோம். என் சேம்பருக்கு நிறைய பேர் வருவாங்க,
முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் பார்த்துருவேன். கோட்டைக்கு வரவங்களுக்கு தெரியும், நிரம்பி வழியும் நம்ம அரங்கம், என்னுடைய அறை. வர்ற எல்லாரையும் பார்த்துருவேன். அதில் வந்து குழந்தைகள் வந்துட்டாங்கன்னா இன்னும் குஷி ஆகிடுவேன். அவங்களுக்கு சேர் போட்டு சாக்லேட்ஸ்லாம் கொடுத்து பேசிக்கிட்டு இருப்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, குழந்தைய கூப்பிட்டு வருவாங்க பேரண்ட்ஸ். அந்த குழந்தை வந்து அவங்களாம் இப்படி நிற்பாங்க. ஏன்னா நம்ம அமைச்சர்ல, அதனால அப்படி அமைச்சர் தானே ஏதோ கமிஷனர் நிற்கிற மாதிரி இப்படி தான் நிற்பாங்க. அந்த குழந்தை வந்து இப்படி சாஞ்சு இப்படி நிற்பாங்க. அமைச்சர் மட்டும் இப்படி ஒழுங்கா இல்லை அப்படிம்பாங்க. அவ்வளோ நேரம் நல்லா தான் இருப்பான். அமைச்சர் மட்டும் என்னை அப்படியே முறைப்பான். நான் சொல்ல இல்லை இருக்கட்டும், அவர் பாட்டு ஜாலியாக இருக்கட்டுமே. சில குழந்தைங்களாம் டேபிளுக்கு கீழே தான் இருப்பாங்க. அவங்கள தூக்கி டேபிள் மேலே வச்சு அப்படி இப்படி திரும்பி உட்காந்து, என்னப்பா நல்லா இருக்கு, என்ன பண்ணுற, உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன, உன் எந்த ஸ்கூல் படிக்கிற, அப்படி ஏதோ பேசிக்கிட்டே இருப்போம். அதுக்குள்ளே இவங்க ரெடி ஆவாங்க. திருக்குறள் சொல்லு, ஆத்திச்சுடி சொல்லு, ரைம்ஸ் சொல்லு, டேய் உனக்கு விஜய் மாமா பிடிக்குமே சொல்லுடா. என் மைண்ட் வாஷ் அவனே சொல்லுவான்டா, கொஞ்சம் சும்மா ஒரு 5 நிமிஷம் ஆகும் அந்த குழந்தைகிட்ட பேசி மெல்ல அப்படியே ஓப்பன் அப் ஆகி அவங்க அப்புறம் இன்னும் சொல்லுவாங்க, அவர் வந்து கலெக்டர் ஆகணும்னு சொல்கிறான் சார், அவர் வந்து டாக்டர் ஆகணும்னு சொல்கிறான் சார். என்ன 3 வயசில் அவன் இப்போ தான் ஒரு கிண்டர் கார்டன் ஏதோ போக ஆரம்பிச்சிருப்பான். நல்லா வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிருப்பான். அப்போ அந்த குழந்தைகிட்ட கேட்பேன், உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருமா, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருப்பா அப்படின்னா சொல்லும் குழந்தை, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து, அப்போ தான் இன்னும் ஜாலியாக சொல்லும், ரமேஷ், என் பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து சுரேஷ் அப்படின்னு சொல்லும். இப்போ என்னுடைய குழந்தைங்க வந்து 2 பசங்க. மூத்த பையன் பேர் பகத்சிங், 6ஆம் வகுப்பு படிக்கிறாரு. 2ஆம் மகன் பேர் தீரன், 4ஆம் வகுப்பு படிக்கிறாரு. வீட்டில் இருக்க எல்லாத்தையும் உடைக்கிறாரு. அவர் ஜாலியாக இருப்பார். அவர் வந்து சின்ன வயசில் வந்து பகத்சிங் ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். 50க்கு 50 தான் எடுப்பார். 49 வாங்கிட்டா ரொம்ப ஃபீல் பண்ணுவார். எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஒபீடியன்ட், எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாகவே இருப்பான். நில்லுனா நிற்பான், உட்காருனா உட்காருவான், தூங்குனா தூங்குவான், டிவி ஆஃப் பண்ணா பண்ணுவான். செகண்ட் சன் வந்து தீரன் வந்து அப்படியே ஆப்போசிட். எல்லாரும் கிளாஸ் ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு நான் காணோம். டீச்சர்ஸ்லாம் பதறிடுறாங்க, எங்கே போனா அப்படின்னு தெரியுதுன்னா வெளியில் அப்படி வாசல் கிட்ட வந்து இந்த ஒரு நகைச்சுவை படத்தில், இந்த நகைச்சுவை கட்சியில் செந்தில் படுத்திருப்பார்ல, அது மாதிரி படுத்து காலெல்லாம் ஆட்டிக்கிட்டு, நீங்கள் கிளாஸ் எடுங்க மிஸ், நான் இங்கேருந்தே கவனிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஃபோன் பண்ணி சொல்லி நான் ஓடி போய் ஏன் இப்படிலாம் பண்ணுறான். ஒரு இடத்துல உட்கார மாட்டார். ரெகுலராகவே ஒரு இடத்துல அவருக்கு உட்காராது பிடிக்காது. இப்போ இங்கே வந்தாருன்னா கூட அங்கே ஓடிடுவார், இங்கே ஓடிடுவார். இப்போ எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, இது அதுவாக இருக்குமா, அதுவாக இருக்குமா, இதுவாக இருக்குமா. ஒன்றும் கிடையாது, அவர் ஸ்டைலில் விடுங்க. புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தாயும் தந்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசிரியரும் இருந்து விட்டால் அந்த குழந்தைக்கு வேற என்னங்க வேண்டும், புரிதல் தாங்க இங்கே வேண்டும். அந்த குழந்தைய அப்படியே விட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அந்த 2 குழந்தைகிட்டையும் நீங்கள் எப்போ போய் கேட்டாலும் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு எங்கே போய் கேட்டிங்கனாலும் என் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் அப்பாவா இல்லை, அதெல்லாம் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒரு குழந்தை ஏன் ஃப்ரெண்டுன்னு சொல்லுது, அப்பா அம்மாவை அந்த குழந்தை சூஸ் பண்ணிச்சா, நீங்கள் யாரை சூஸ் பண்ணிங்களா, எனக்கு இந்த அப்பா ஓகே, இந்த அம்மா வந்து வேண்டாம் ரொம்ப கோவப்படுறாங்க, இந்த பக்கத்து அம்மா ஓகே டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு டெலிவரியிலே எடுத்தாங்க. இல்லை, நாம போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து உசுரை கொடுத்து டெலிவரி கொடுத்து நம்ம எடுத்தோம். அந்த குழந்தைகளுக்கு நாம் வாய்த்தவர்கள், இறைவன் கொடுத்தது. ஆனால் அந்த குழந்தையா ஒன்று சூஸ் பண்ண லைஃப்பில் என்னது, ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை தானாக சூஸ் பண்ணுற ஒரு ரிலேஷன்ஷிப் பேர் ஃப்ரெண்ட். அந்த ஃப்ரெண்டு வந்து ஜாலியாக இருக்கும், ஃப்ரெண்டு கூட விளையாடலாம், ஃப்ரெண்டு ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, ஃப்ரெண்டு வந்து அவங்க டைமும் நம்ம டைமும் ஈக்குவலாக இருக்கும், நம்மக்கிட்ட நம்மள மாதிரியே இருப்பாங்க. அதனால அந்த ஃப்ரெண்ட் ரொம்ப பிடிக்கும். அப்போ என் மகன்கிட்ட போயிட்டு யார் உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு கேட்டால் இப்போ எப்பவுமே என் பேரை தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த குழந்தை வர்ற குழந்தைகிட்ட கேட்டோன்னா ரமேஷும் சுரேஷும் சொல்லிட்டோன்னா இப்போ அந்த அப்பா அம்மாட்ட கேட்பேன், ஏன் உங்கள் பேரை சொல்ல, அவங்கள்ட்ட கொஞ்சம் ஷாக் ஆவாங்க. ஆமாம்ல, ஏன் நம்ம பேரை சொல்ல, அப்போ நம்ம ஃப்ரெண்டாக இல்லை. அப்போ ஃப்ரெண்டுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம், நான் இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கேன் சார், அவனுக்கு நான் வந்து வேன் போட்டிருக்கேன் சார், அவனுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன் சார், யோகா கிளாஸு, கராத்தே கிளாஸு, பெயிண்டிங் கிளாஸு, செஸ் கிளாஸு, இத்தனை கிளாஸ் அந்த டீச்சரே போக மாட்டாங்க. அந்த சின்ன பையனை போட்டு அனுப்பி சோஷியல் ப்ரெஷரில் இவ்வளோலாம் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் வீட்டில் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால், ஏன்னா ஊடகங்கள்லாம் வந்திருக்கிறீங்க, அப்போ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் நல்ல தாயும் தந்தையும் இருப்பதற்கு முன்பு ஒரு நல்ல நண்பனாக, பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க வேண்டும். இதே போல் இந்த கல்வி சேவையில் பலரும் இருக்கிறோம். பல வகையான இப்போ வந்து ஸ்கூல் எஜுகேஷன், தொடக்கப்பள்ளி, ஆரம்பப்பள்ளி, இடைநிலை பள்ளி, தனியார் பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள், பல வகையான வயதில் முதிர்ந்தோருக்கான கல்வி, ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ், மாடல் ஸ்கூல்ஸ், மாதிரி பல வகையான கல்வி நிலையங்கள் இருக்குது. எல்லா கல்வி நிலையத்தினுடைய நோக்கம் ஒன்று தான். அது என்ன தெரியுமா, எப்படியாச்சும் நம்பர் 1 வரணும் கிடையாது, அந்த எப்படியாச்சும் அந்த குழந்தையினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக நாங்கள் இருக்கணுங்கிறது தான் நோக்கம் என்பதை சொல்லி உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெற்று செல்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கங்கள், தேங்க்யூ ஸோ மச்.